வணக்கம் மாப்பிள்ள. அலர்வையிலேருந்து டிஷர்ட் அனுப்பிச்சேன், வந்துடுச்சா? தரமா இருக்கு மச்சான் டிஷர்ட்டு. இப்போதான் மானாமரம் போயிட்டு வந்தேன். கல்யாண வேலை எல்லாம் போய்கிட்டு இருக்கு. நீங்க எப்போ வர்றியா? இந்த தடவை கண்டிப்பா வந்துருவீல்ல? ஒன்றும் கவலை இல்லை மாப்பிள்ள. வண்டிக்கு சொல்லியாச்சு, ஜமீனுக்கு சொல்லியாச்சு, காவலுக்கு கருப்பனுக்கு சொல்லியாச்சு. கரைச்சல் கொடுக்குறவங்க காசு கொடுத்து கரெக்ட் பண்ணுற ரெடி பண்ணி வச்சிட்டேன். கரெக்டாக இந்த வருஷம் வந்துடுவேன். The next day. யோ மச்சான், எங்கேயா இருக்க? சீக்கிரம் வாயா. நீ வராம உன் தங்கச்சி கல்யாண மேடை கூட வரமாட்டேன்னு உட்காந்துருக்காயா? யோ மாப்பிள்ள, கல்யாணத்திற்கிட்ட மறைச்சு விட்டாங்க. கரைச்சலை கொடுக்க போறாங்கன்னு நினைச்சா கலங்க வச்சு விட்டாங்க. காசு யாருக்கு சாமி வேணும்? அவங்க மனசுதான் வேணும். என் கூட ஒரு சோறு சாப்பிட்டு போமான்னு உட்கார வச்சு விட்டாங்க. உன் தங்கச்சிக்கு என்னையா பதில் சொல்றது? மருமன்ட்ட சொல்லியிருக்கேன், பார்ட் டைமா பெர்ஃபார்ம் பண்ண பவளக்கனி வாங்கி ஒருத்தரை கூட்டிட்டு 7 மலைக்கு மேல வந்து எத்தனையோ கோடி பேரை பார்த்துருக்கியா? ஆனா இவங்கள மாதிரி ஒருத்தனை பார்த்ததே இல்லை. பாசம்னா மறுக்கிறீங்களா? கல்யாணத்தை பண்ண காப்புராவும் வந்து சேர்ந்துடும். கருப்பா, அந்த கண்டாங்க கை உளறியா?